Hi friends, welcome to LMTech's Technical and Technologies. இந்த வீடியோல Python programming languageல இருக்க inheritance அப்படின டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ previous sessionல பார்த்தோம் அப்படினா hierarchical inheritance அப்படினத பத்தி பார்த்திருந்தோம். சோ இந்த செஷன்ல பார்த்தோம் அப்படினா hybrid inheritance அதாவது type 5 இத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த hierarchicalல பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து So, ஒரு main class இருக்கும் ஓகேங்களா அந்த main class டிபெண்ட் பண்ணி நமக்கு ஒரு ரெண்டு சப் கிளாஸ் இருக்கும் ஸோ இன்னொரு சப் கிளாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ மெயினே ரீச் பண்ணாமல் தனக்கு வேணுங்கிற வேலையை செஞ்சுக்கும் ஓகேங்களா ஸோ இந்த டைப்பை இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நம்மளோட ஐடியலையே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஒரு நியூ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே இப்போ நம்ம ப்ராசஸை மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கமெண்ட் ஆஷ் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல டைப் 5ன்றதை நான் ரைட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம் ஓகேங்க இந்த கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜிஎஃப் அதாவது கிராண்ட் ஃபாதர் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துக்குவேன் ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸோ கெட் ப்ராசஸ் நடக்க போகுது ஸோ இப்போ இந்த இடத்துல கெட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன்னா நேமே கொடுத்துட்றேன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துட்றேன் ஸோ செல்ஃப்ன்ற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கிராண்ட் ஃபாதர் கிளாஸ் தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அடுத்த கிளாஸஸில் ஸோ ஃபாதர் எஃப்ஏ அப்படின்ற கிளாஸ் தென் இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸோ process 1 என்ற ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கிறேன் ஸோ அடுத்ததாக இன்னொரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுறேன் ஸோ அந்த கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மதர் அப்படின்றது ஸோ இவங்களுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன் ஸோ எங்கள் ப்ராசஸ் 2ன்றது ஓகேங்களா ஸோ இவங்களே நான் செல்ஃப் என்ற கீவேர்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ஸோ சன் அப்படின்றவர் ஓகேங்களா ஸோ சன்ன்ற கிளாஸில் பார்த்தோம்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன் ஸோ இங்கே ஜஸ்ட் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஷோ மட்டும் பண்ணுவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு ஷோன்ற ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்கும் செல்ஃப்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபாதரும் மதரும் கிராண்ட் ஃபாதரை டிபெண்ட் பண்ணி இன்ஹெரிட் பண்ணுவாங்க ஓகேங்களா பட் சன்னால் மேலே இருக்க கிராண்ட் ஃபாதரை டிபெண்ட் பண்ண முடியாது இந்த டைப்பில் ஸோ இவர் வந்து ஃபாதரையும் மதரையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஏன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம் ஸோ கிராண்ட் ஃபாதர் கிளாஸ்க்கு வந்துடலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல இன்ட்ன்றதுக்குள்ளே ஸோ இன்புட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த இன்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்டர் ஏ வேல்யூ அப்படின்றத கொடுத்துடலாம் தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பீன்றதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பியில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்ட்டில் தென் அகைன் ஒரு இன்புட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா என்டர் பி வேல்யூ அப்படின்றது ஸோ மெசேஜ் நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து நமக்கு மற்றவங்களுக்கு வேல்யூஸ் அனுப்புகிறோம் அப்படின்னாலும் என்ன யூஸ் பண்ணுவோம் ஸோ செல்ஃப் டாட் ஏல ஸோ ஏன்றதை ஸ்டோர் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வரும்போது என்னோடது அப்படின்னு சொல்லியே நான் வாங்கிக்கலாம் ஸோ அதாவது ஏன்னு ஸ்டோர் பண்ணாமல் ஸோ செல்ஃப் டாட் ஏ அப்படின்றத நான் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் பீன்றது இல்லாமல் ஸோ செல்ஃப்ன்றதை யூஸ் பண்ணி ஸோ ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த கிளாஸை யூஸ் பண்ணிக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபாதர் அப்படின்ற கிளாஸ் மேலே இருக்க கிராண்ட் ஃபாதரை இன்ஹெரிட் பண்ணுறாரு ஸோ இன்ஹெரிட் பண்ணிட்டாரு இவருக்கு யார் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கெட்ன்ற கிளாஸ் தேவை ஸோ கால் பண்ணியாச்சு கால் பண்ணும்போது நம்ம செல்ஃப் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இப்போ இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு அடிஷன் ப்ராசஸ் பண்ண போகிறாரு ஸோ இப்போ இந்த இடத்துல ஸோ சின்றதுன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ சியில் பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் டாட் ஏவும் தென் செல்ஃப் டாட் பிஓ எனக்கு இந்த இடத்துல அடிஷன் ப்ராசஸ் நடக்குது ஸோ பிரிண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆட் இஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஆட் யார்கிட்ட இருக்குன்னா சியில் இருக்குது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இப்போ மதர் கிளாஸ் யாரை கால் பண்ணுறாங்கன்னா ஸோ அங்கேயும் கிராண்ட் ஃபாதரை தான் இன்ஹெரிட் பண்ணுறாங்க ஸோ இன்ஹெரிட் பண்ணிவிட்டு மதருக்கு யார் தேவை அப்படின்னா ஸோ கிராண்ட் ஃபாதர் கிளாஸ் தான் தேவை ஓகேங்களா ஸோ அதனால் மேலே இருக்க கெட்ன்ற கிளாஸை நம்ம கால் பண்ணுறோம் ஸோ அகைன் கால் பண்ணும்போது ஸோ செல்ஃப்ன்றது சொல்லி தான் நம்ம கால் பண்ணோம் ஓகேங்களா ஸோ இவங்களும் கிராண்ட் ஃபாதரை யூஸ் பண்ணி ஸோ இப்போ ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க இவங்க என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஸோ செல்ஃப் டாட் ஸோ மல்டிபிள் பண்ணுறாங்க ஸோ செல்ஃப் டாட் பிஓ ஏஓ இவங்க மல்டிபிள் பண்ணுறாங்க ஸோ மல்டிபிள் பண்ணி இவங்க சியில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க ஸோ பிரிண்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் ஆன்சர்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம சியை பிரிண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஃபாதரும் மதரும் மேலே இருக்க ஃபர்ஸ்ட் கிளாஸை யூஸ் பண்ணி வேலையை செஞ்சுட்டாங்க ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா கீழே யார் இருக்காங்கன்னா ஸோ சன் மட்டும் இருக்காங்க ஸோ இந்த சன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிராண்ட் ஃபாதரை ஆக்சஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்கு பதிலாக இவங்க யார் ஆக்சஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஃபாதரையும் மதரையும் இவர் ஆக்சஸ் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா ஆக்சஸ் பண்ணிவிட்டு இவருக்கு இப்போ யார் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ செல்ஃப் சொல்லி ஸோ மேலே இருக்க ப்ரோ ஒன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாரு
ஸோ கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன நடக்கும், மேலே இருக்க கிராண்ட்ஃபாதர் கிளாஸ் ரன் ஆயிடும். அதே மாதிரி அகைன் செல்ஃப் டாட் சொல்லி ஸோ ப்ரோ2 ஃபங்க்ஷனை சன் கால் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோ2 கால் பண்ணும்போது ப்ரோ2 யாருக்குள்ளே இருக்காங்க, மதர் இருக்காங்க. ஸோ மதர் இந்த கிளாஸ் இருக்காங்க. ஸோ மதர் இந்த கிளாஸ் யாரை இன்ஹெரிட் பண்ணுறாங்க, ஸோ கிராண்ட்ஃபாதர் இந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுறாங்க. ஸோ கிராண்ட்ஃபாதர் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கெட் என்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க ப்ராசஸை ரன் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இந்த ஹைப்ரிட்ன்றது ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ கால் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதில் சன் என்ற கிளாஸை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் சொல்லி இப்போ யாரை நம்ம கால் ரன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஷோ என்ற கிளாஸை ஷோ என்ற ஃபங்க்ஷனை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் ஃபைலை சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவங்க டைப் 4 அப்படின்றது ஸோ டைப் 4.py என்ற எக்ஸ்டென்ஷன் இதை நான் சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் என்டர் ஏ வேல்யூ இருக்குங்களா. ஸோ 6. ஸோ அகைன் இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ 6 தென் பார்த்தோம்னா 4 6 + 4 10ன்றது இப்போ எனக்கு ஒரு ப்ராசஸ் ரன் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ 55 × 2ன்னு போட்டோம்னா ஸோ 110. ஸோ இப்போ எனக்கு 2 கிளாஸஸுமே எனக்கு ரன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்க கிராண்ட்ஃபாதரை இன்ஹெரிட் பண்ணியிருக்கு, இந்த ரெண்டையும் சன் இன்ஹெரிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா டைப் 5 ஹைப்ரிட் அப்படின்ற இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த மெத்தடை நீங்களும் நோட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.